கோயில் இசை கச்சேரிகளில் சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோயில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டும்தான் பாட வேண்டும் என்றும், கோயில் விழாக்களின் போது சினிமா பாடல்கள் பாடப்படுவதை எதிர்த்து வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் பின்னணி என்ன? உயர்நீதிமன்றம் தரப்புல தற்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கோவில் திருவிழாக்களின் போது அந்த கோவில் வளாகத்திற்குள்ள இசை கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா அந்த இசை கச்சேரி நடத்தப்படும் போது சினிமா பாடல்கள் பாடப்படுவதை எதிர்த்து புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல அந்த புதுவையில் இருக்கக்கூடிய திருமலை ராயன்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீதி வரதராஜ பெருமாள் கோவில் திருவிழாவின் போது அந்த கோவில் வளாகத்தில் இருக்க இசை கச்சேரி நடத்தப்படுவதாகவும், அதில் பக்தி பாடல்களை தவிர சினிமா பாடல்கள் அதிகமாக பாடப்படுவதாகவும், கோவிலுக்கு அறங்காவலர் நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது இந்து அறநிலைத்துறை தரப்புல அதாவது புதுவையினுடைய இந்து அறநிலைத்துறை தரப்புல கோவிலுக்குள்ள பக்தி பாடல்கள் மட்டுமே பாட அனுமதி உண்டு என்றும், அறங்காவலர் நியமனம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோவில்களுக்குள்ள எந்த நிகழ்ச்சி, அதாவது இது எந்த ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுல பக்தி பாடல்களுக்கு மட்டுமே பாட வேண்டும், அனுமதிக்க வேண்டும் என்றும், பக்தி பாடல்கள் தவிர்த்த மற்ற எந்த ஒரு பாடல் சினிமா பாடல்களை பாட அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.